அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பாளையங்கோட்டை அன்பு நகரில் உள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கு அமித் ஷா செல்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தந்தது மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது. இன்று நெல்லையில் நடைபெறக்கூடிய முதல் மாநாடு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களின் அந்த பலத்தை வளப்படுத்துவதற்காக இன்று கன்னியாகுமரி பெருங்கோட்டத்துக்கு உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் சுமார் 60,000 பேர் வரை இருக்கின்றனர். இவர்களிலிருந்து இவர்கள் சார்ந்த நபர்கள் என மொத்தம் 1 லட்சம் பேர் வரை இந்த மாநாட்டில் பங்கேற்பதாக தெரிகிறது. அதுதான் கட்சி வட்டாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியானது ஏற்கனவே தேசிய தலைவர்களை கொண்டு நடத்துவதாக திட்டமிட்டிருந்த நிலையில் கேரளாவில் நடைபெறக்கூடிய கேரள மாநிலம் கொச்சினில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் ஏற்கனவே கலந்து கொள்ள வருவதாக தெரிவித்த தகவல் வந்ததும் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டதற்கு அமித்ஷா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒப்புதல் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் அவர் வருவார் என்று தெரிந்த உடனே அதிலிருந்து மிகவும் பரபரப்புக்குள்ளானது. மேடைகளில் இருந்து அது தச்சநல்லூரில் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த பிரம்மாண்டமான மேடைகள், வளைவுகள், தோரணங்கள் என அனைத்தும் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி பாதுகாப்புக்கான காவல்துறை ஏற்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.